ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் இரவும் விடியவில்லை பகலும் போகவில்லை. அத்தியாயம் 26. புலியிடம் பெரும் பணத்தையும் கொடுத்துவிட்டு அவனை கண்காணிக்கவும் செய்தார் விவேகானந்தன். அதற்கு பல காரணங்கள் இருக்கு. முதல் காரணம், சில லட்சங்களை கூட அரிதாக பார்த்து பழகிய புலிக்கூன் இத்தனை கோடிகளை கண்டதும் என்ன செய்கிறான், எப்படி செய்கிறான், அவன் நடவடிக்கை மாறுகிறதா என்று அவர் பார்வை வட்டத்திற்குள் புலியை வைத்து கொண்டார். இது தவறு என்று சொல்ல முடியாது. சம்பாதித்தவர் அவர்தானே. பெற்ற மகனிடம் கூட முதலாக இவ்வளவு பணத்தை கொடுக்கும்போது அப்பா மகனை நோட்டம் பார்க்கத்தான் செய்வார். அதுதான் ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு. ஒரு வழியா எல்லாம் முடித்து அவன் வீடு வர மதியம் ஆகிவிட்டது. பக்கத்து வீட்டில்தான் இன்னும் சமையல். அனைவரும் சாப்பிட்டு கொண்டு இருக்க ஏதோ புலி வந்துட்டான். உன்னதி, நீயும் வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று இந்திரவதி கூப்பிட அதுவரை சிந்தாதேவி கூட அமர்ந்து இருந்த உன்னதி வந்தாள். இப்படி தம்பி பக்கத்தில் உட்காரு என்றதும் கீழே உட்கார்ந்து, எனக்கு சாப்பிட தெரியாதே என்றாள். பழகிக்க என்றான் புலி. கீழே சிந்தும் என்றாள். பரவாயில்லை, 4 நாளில் சிந்தாமல் சாப்பிட நீயே பழகிடுவ. நம்ம வீட்டில் தானே சாப்பிட்ற, அதனால் பரவாயில்லை, பழகிடும் என்றான். ஆனால் அவள் சாப்பிட்ட அழகை பார்த்து அனைவரும் சிரித்தார்கள். ஏன் சிரிக்காத புலி கூட லேசாக சிரித்தான். சாதத்தை பிசைந்து கை நிறையத்தான் அள்ளினாள். ஆனால் கையை தூக்கி வாய்க்குள் கொண்டு போகும்போது விரல்கள் விரிந்து கொள்ள சாப்பாடு கீழே விழுந்தது. இப்படி போஸ்ட் மரம் மாதிரி நிமிர்ந்து வெறப்பா நின்றுக்கிட்டு சாப்பிட்டா இப்படித்தான் ஆகும். இதோ பாரு என்று உன்னதியின் பிடரியை பிடித்து அப்படியே முன்புறம் நன்றாக குனிய வைத்த புலி, இப்படி சாப்பிடு, இப்படி எடுத்து வை என்றான். அவளும் வைத்தாள். இப்பவும் சிந்தியது, ஆனால் பாதிதான். இப்படியே சாப்பிடு, 4 நாளில் சிந்தாமல் சாப்பிட பழகிடுவ என்றான். மாமா, அத்தைக்கு சாப்பிடவே சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு என்று பாமதி கேட்க, என்ன பண்ணுறது, உனக்கு நான் தான் சொல்லி கொடுத்தேன். இவ ரொம்ப லேட்டாக என்கிட்ட வந்திருக்கா, அதுதான் இப்போ சொல்லி கொடுக்கிறேன் என்றான். அவன் பேச்சை கேட்டு அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் அவன் இப்படியெல்லாம் பேசும் ஆள் இல்லை. அவள் பிறந்ததிலிருந்து ஸ்பூனில் தான் சாப்பிட்டு பழக்கம். எங்கள் வீட்டில் நான் மட்டும்தான் கையில் சாப்பிடுவேன். இவ அப்பா, அண்ணன், அக்கா எல்லாரும் ஸ்பூனில் தான் சாப்பிடுவாங்க என்றார் சிந்தா. அது சரி, இனி அப்படி இருக்க முடியாது. 4 சொந்தக்கார வீட்டுக்கு நல்லது கெட்டதுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்போ பந்தியில் உட்கார்ந்து ஸ்பூனை தேட முடியாது. பழகிக்குவா என்றான். ரொம்ப நல்லது, அவளுக்கு தெரியாததை சொல்லி கொடுங்க என்றார் சிந்தா. ராதா பொண்ணு எங்கே, சாப்பிட வரலையே என்று நிரல்வதி கேட்க, அவள் சென்னைக்கு போயிட்டா. உன்னதி உங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. நீங்கள் அவளை நல்லா பார்த்துக்குவீங்க. அப்புறம் அவளுக்கு இங்கே என்ன வேலை? அதுதான் போயாச்சு. தம்பி, உங்களுக்கு டிரைவர் வேணுமா என்று சிந்தா கேட்க, அண்ணன் சூப்பராக கார் ஓட்டுவாங்க, அவங்க நண்பனோட காரை ஓட்டுவாங்க என்றாள் அருமபதி. சரிங்க, அப்போ மேனேஜர் மட்டும் இங்கே இருக்கட்டும். அதுதான் பக்கத்து டவுனில் குடியிருக்கிற வீடு பார்த்துட்டாரு. அவரும் சென்னைக்காரர் தான் என்றார் சிந்தா. அதெல்லாம் இல்லை, அவர் சொந்த ஊர் அருப்புக்கோட்டை, சென்னையில் இருக்காங்க குடும்பம் என்றார் இந்திரவதி. ஓகே, உங்களுக்கு நம்பிக்கையான ஆள். அவர் வரவு செலவு எல்லாம் கணக்கு எழுதி விடுவார் என்றார். என்றவன் மனைவியை பார்க்க அவள் இலையில் இருந்த சாப்பாட்டுடன் போராடி கொண்டு இருந்தாள். சுற்றி இருக்கும் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கூட அவள் கவனிக்கலை. போதும் உன்னதி, விடு, போய் கை கழுவு என்றான். அவளும் உடனே எழுந்து போய்விட்டாள். நாங்கள் காலையில் 3 மணிக்கு கிளம்பி விடுவோம். அதுவரை குட்டிமா எங்கள் கூட இருக்கட்டுமே என்று சிந்தா சொல்ல, தாராளமாக கூட்டிகிட்டு போங்க. பாவம், அவளும் தான் பிறந்த வீட்டுக்கு போகணும்னு நினச்சா கூட போக முடியாதே, அம்பூட்டு தூரத்தில் இருக்கீங்க என்றார் இந்திரவதி. அதை கேட்ட சிந்தாதேவி கண் கலங்கி விட்டது. அவள் பாட்டி இறந்த பிறகு என் கூடவே தான் இருக்கா. பல வருடங்களுக்கு பிறகு நான் அவளை தனியாக விட்டுட்டு போகிறேன். பயமாக தான் இருக்குது. நெஞ்சு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஆனாலும் எல்லா பெண்களுக்கும் இது பொதுதானே. என்ன, நம்மளுக்கு புருஷன், மாமியார் வீடு அப்படின்னு ஒரு விவரம் தெரியும். ஏன், அவள் கல்யாணம் என்பதையே பார்த்தது கிடையாது, சினிமாவில் பார்த்தது தான். ஏன், உங்கள் மகள் கல்யாணம் பார்க்கலையா? இல்லை, மகள் ஸ்வர்ணிகா மாமனார் வெளிநாட்டு வாழ் இந்தியர்.
அதனால் அங்கே தான் வெளிநாட்டு முறைப்படி தான் நடந்தது. இங்கே மகன் காதலித்தது மும்பை பெண்ணை. அதனால் அவங்க முறைப்படி அவன் திருமணம்தான் ரொம்ப கோலாகலமாக கிட்டத்தட்ட 500 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு செய்து நடத்தினார் இவள் அப்பா. இவள் அந்த கூட்டத்தில் காணாமல் போய்விட்டால் என்ன செய்வது என்று வேலையாளிடம் விட்டுட்டு வந்தோம். மற்றபடி அடுத்தவங்க வீட்டு விசேஷத்துக்கு பெண்ணை கூட்டி போக மாட்டோம். அதனால் அவள் கல்யாணம்தான் அவள் பார்த்த முதல் தமிழ் கல்யாணம் என்றார். சரி விடுங்க, இனி நம்ம ஊர் கல்யாணத்துக்கு தம்பி கூட போயிட்டு வரட்டும் என்றார் நிரல்வதி. அன்று மாலையே அவள் வீட்டிற்கு சென்ற புலிக்கோன், உன்னதி, நாளைக்கு குலதெய்வ கோவிலுக்கு பொங்கல் வைக்க போகணும். அதனால் அத்தை மாமா கிளம்பி போனதும் நீயும் கிளம்பி விடு, சரியா? தூங்கிடாத என்றான். அவள் பூம்பு மாடு மாதிரி தலையாட்டினாள். அவளை ஒரு மாதிரி பார்த்து கொண்டு நின்றான். அந்த ஆற்ற தலையை அப்படியே பிடிச்சு நிறுத்தி அந்த சந்தன கிண்ணத்தில் முத்தமிடணும், சந்தன கன்னத்தில் முத்தமிடணும் என்று அவன் உணர்வுகள் ஆர்ப்பரித்தது. ஆமாம், அவளுடைய கன்னங்கள் குழி விழுந்து சந்தன நிறத்தில் இருப்பதால் அவனுக்கு அது சந்தன கிண்ணம் போலதான் தெரிந்தது. அந்த சந்தனத்தை தொட்டு தடவிக்கொள்ள, உடம்பெங்கும் பூசிக்கொள்ள அவன் கைகள் பரபரத்தது. இன்னைக்கு ஒரு நைட் தாண்டி, அப்புறம் நாளைக்கு என்று நினைக்கும் போதே அவன் இரத்த நாளங்கள் சூடேறியது. சிந்தா வந்துவிட வரேன் அத்தை என்று கிளம்பி விட்டான். அந்த வீட்டின் நிலவரை, மற்ற அறையின் சாவி போன்றவற்றை ஏற்கனவே மருமகனிடம் ஒப்படைத்து விட்டதால் கிளம்பி விட்டார்கள். மறுநாள் காலை மேனேஜர் தான் பெரியவர்களை காரில் கொண்டு போய் மதுரை ஏர்போர்ட்டில் விட்டார். காலை 5 மணிக்கே இந்திரவதி மகனை எழுப்பி, போய் உன் பொண்டாட்டியை கிளப்பி கூட்டிக்கிட்டு வா, கோவிலுக்கு போகணும் என்று இக்கு வார்த்தை வைத்துவிட்டுத்தான் சென்றார். அவன் குளித்து கிளம்பி வெள்ளை வேட்டி சட்டை போட்டுக்கொண்டு அந்த வீட்டிற்கு போனான். வீடு சும்மாதான் சாத்தி இருந்தது. உள்ளே சென்றான். அவள் அறையில் இப்படித்தான் என்று சொல்ல முடியாத ஒரு கோணத்தில் குப்புறப்படுத்து கிடந்தாள். அவளை தட்டி எழுப்ப அவள் புரண்டு புரண்டு படுக்க அவள் போட்டிருந்த நைட் ட்ரெஸ் சட்டை மேலே சுருண்டு நெஞ்சு வரை ஏறிவிட்டது. அவளுடைய இடுப்பும் அந்த ஆளிலை வயிறும் அதில் இருந்த பல்லாங்குழியும் அவனை கிறுக்கு பிடிக்க வைக்க, அப்படியே அவளுடனேயே சரிந்து படுத்துக்கொள்ள பரபரத்த கால் கையை அடக்கியவன் அவளை தட்டி எழுப்ப முடியாமல் தண்ணீரை தெளிக்க சுச்சு என்று கத்திக்கொண்டு எழுந்தாள். அவனை பார்த்ததும் திருத்திருவென விழித்தாள். போ, சீக்கிரம் போய் குளி என்று அவளை பாத்ரூமிற்குள் பிடித்து தள்ளி வைத்தான். தலை குளித்துவிட்டு வெளியே வந்தவளை பார்த்து அதுவரை ஏதேதோ கற்பனையில் இருந்தவன் ஏமாந்து போய்விட்டான். ஆமாம், அவள் குளித்துவிட்டு மற்ற பெண்கள் மாதிரி மார்பில் துண்டை அல்லது பாவாடையுடன் வருவாள், நல்ல தரிசனம் என்று அவன் காத்திருக்க, அவளோ பாத்ரூமில் இருந்து வந்தவள் படத்தில் பணக்காரர்கள் குளித்துவிட்டு வரும்போது ஒரு உடை அங்கி மாதிரி போட்டிருப்பாங்களே, அந்த மாதிரி போட்டுக்கொண்டு வந்தாள். அது அவள் கழுத்து முதல் முட்டி வரை அங்கி மாதிரி இருந்தது. எதுவும் தெரியலை. பு என்று தன் ஏமாற்றத்தை காட்டியவன், சரி சீக்கிரம் சேலை கட்டிக்கிட்டு வா என்றான். அம்மா சேலை எடுத்து வைக்கலை, நான் எதை கட்டுறது என்று அவனிடம் கேட்க, இனி இதெல்லாம் நீ தான் பார்த்துக்கணும், சரியா? உனக்கு வேலை பார்க்க இங்கே யாரும் இல்லை, அதனால் உனக்கு தேவையானதை நீ தான் செஞ்சுக்கணும் என்றான். அவள் எதுவும் பேசாமல் திருவென விழித்தாள். உன்னோட சேலை எங்கே இருக்கு என்றார். அவள் ஒரு பக்க சுவரை முழுக்க அடைத்திருந்த வார்ட்ரோபை காட்ட திறந்து பார்த்தவன் மலைத்து போனான். சேலைகள் ரகம் வாரியாக அந்தந்த பிளவுஸ் கூட சேர்ந்து ஹேங்கரில் தொங்கியது. பட்டு முதல் காட்டன் சேலை வரை பலவித ரகங்கள் இருந்தது. பட்டிலேயே பல ரகங்கள் பெயர் எழுதி இருந்தது. அவன் மெல்லிய பார்டர் கொண்ட காஞ்சிபுர பட்டுப்புடவை எடுத்து கொடுத்தவன், கட்டிக்கிட்டு சீக்கிரம் வா என்று வெளியே போய்விட்டான். அதற்குள் அவன் அம்மா 2 முறை அழைத்து விட்டார். அம்மா, அவ இப்பத்தான் குளிச்சுட்டு புடவை கட்ட போறா என்றான். சரி நீ வா, வேன் வந்துருச்சு, உயிர் அங்கே வருவா, அவ வந்து கூட்டிக்கிட்டு வரட்டும் என்றார். பாவம், அவருக்கு பயம். வீட்டில் யாரும் இல்லை. பூனையை பாலுக்கு காவல் வைக்கக்கூடாது என்றுதான் கூப்பிட்டார். அவனுக்கும் அது புரிந்தது. வந்த தங்கையிடம், வரும்போது லைட்டு ஃபேனை எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கதவை இப்படி பூட்டணும் என்று சொல்லி கொடுத்துவிட்டு வர அனைவரும் வேனில் ஏறி இருந்தார்கள். அவர்கள் குலதெய்வ கோவில் வேறு ஊரில் இருந்தது. தங்கையுடன் வந்த தன்னவளை பார்த்தவனுக்கு
அப்படியே உள்ளுக்குள் அவன் ஆண்மை உருகும் சூழ்நிலை. ஆத்தி, கோவிலுக்கு போகணுமே என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பார்த்தான். இந்திரவதி மருமகளை தன்னிடம் வைத்துக்கொள்ள வேன் கிளம்பியது. மடபோச்சே என்று மனதிற்குள் தோன்றினாலும் இதுவும் நல்லதுதான். இவளை பார்த்தாலே 2 பக்கமும் எரியிற மெழுகு மாதிரி நான் சீக்கிரம் உருகி கரைஞ்சு காணாமல் போகிறேன். இதில் அவள் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா நான் அம்படுத்தான் என்றான். கோவிலுக்கு சென்றதும் இறங்கி பொங்கல் வைக்க ஏற்பாடு செய்தார்கள். உயிர், நீ அண்ணிய பக்கத்தில் வச்சுக்கிட்டு பொங்கல் வையி என்று இந்திரவதி சொல்ல, நல்லா இருக்கே இந்த நியாயம். உயிர் இன்னொரு வீட்டுக்கு வாழ போகிறவ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தவ இவதான் பொங்க வைக்கணும் என்றாள் நர்மதா. உண்மை தாண்டி, ஆனால் இவளுக்கு சமைக்க தெரியாதே, என்ன பண்ணுறது என்று இந்திரவதி சொல்ல, அப்போ நீங்களும் உங்கள் மருமகளும் சேர்ந்து வைங்க என்றாள் நர்மதா நக்கலாக. நீ இந்த வீட்டு மருமக தானே, நீயும் வைக்கலாமே என்று நிரல்வதி கேட்க, நானா இப்போ புது பொண்ணா வந்திருக்கேன் என்று அவள் நொடித்து கொள்ள, விடுடி நான் பார்த்துக்கிறேன். உயிர், குடத்தை எடுத்துக்கிட்டு போய் பைப்பில் தண்ணி கொண்டு வா என்றார். அதன் பிறகு அவரே செய்தார். இந்த பானையை கெட்டியாக பிடிச்சு இந்த அடுப்பை 3 தரம் சுற்றிட்டு அடுப்பில் வையி என்று அவளிடம் கொடுக்க, வாங்கியவள் ஒரு முறை சுற்றிவிட்டு, ஐயோ சுடுது என்று அப்படியே பானையை விட்டுவிட அங்கே நின்ற புலிக்கோன் பிடித்து விட்டான். இந்திரவதிக்கு கோபம் வந்து விட்டது. ஏண்டி, இது சாமி காரியம், இப்படியா பண்ணுறது? அவன் பிடிச்சதால சரியா போச்சு, இல்லைனா எவ்வளவு பெரிய அபசகனம் என்று முறைத்தவர். புலிக்கோன் அவள் 2 கையையும் தன் கைக்குள் வைத்து கொண்டு அவனே பானையை அடுப்பில் வைத்தான். அங்கே பாரு அருமை, உன் அண்ணே பொண்டாட்டிய கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறத பணக்கார மருமகன்னு உன் அம்மாவும் கண்டுக்காம இருக்கிறாங்க பாரேன். இதுவே என் கல்யாணத்தப்ப உன் அம்மா என்ன சொன்னாங்க? நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ வீட்டில் வயசு பிள்ளைக இருக்குது, அடக்க ஒடுக்கமாக இருக்கணும், ஆமாம் அறைக்கு வெளியே புருஷனை கண்ணால் கூட பார்க்கக்கூடாதுன்னு உன் அம்மா எத்தனை சட்டம் போட்டாங்க. இப்போ பாரு, கோவிலில் இம்புட்டு கூட்டம் இருக்குது, உன் அண்ணன் பொண்டாட்டிகையை பிடிச்சிக்கிட்டு எப்படி நிற்கிறாருன்னு பாரு. உங்கள் அம்மா கண்ணில் இதெல்லாம் படலையா? பக்கத்தில் தானே நிற்கிறாங்க, எல்லாம் பணம் படுத்துகிற பாடு என்று அருகில் நின்ற புருஷனை முறைக்க அவன் எஸ்கேப் ஆகிவிட்டான். இனி இப்படியெல்லாம் வேற தொல்ல வருமோ என்று தான் ஓடினான். வேந்தன் நல்லவன், சோம்பேறி, டிப்டாப் பேர்வழி. வெளியே கிளம்பும் போதே வேட்டி சட்டை சென்று போட்டு கொண்டு தான் போவான். ஊரை சுத்திக்கிட்டு வந்தவன் இப்பத்தான் நிரல்வதி வீட்டுக்காரர்கிட்ட வேலைக்கு போகிறான். அவர் மேஸ்திரி, அவன் எடுபிடி. பார்த்தால் அப்படி தெரிய மாட்டான். உடம்பு வணங்கி வேலை செய்ய மாட்டான். இப்போதும் வாங்கிறதுல ஏதோ கொஞ்சம் பொண்டாட்டிக்கிட்ட கொடுப்பான். மற்றபடி நினைச்சா வேலைக்கு போவான், இல்லைன்னா ஊரை சுற்றுவான். வீட்டில் ஆடு மாடு வேலைகளை கூட போக மாட்டான். வயலில் தம்பிக்கு துணையாகவோ எந்த வேலையும் அவன் செய்ய மாட்டான். ஒரு வழியாக மருமகள் சும்மா நிற்க இந்திரவதி பொங்கல் வைத்தார். புலிக்கோன் மனைவி தெரியாமல் ஏதாவது ஏடாகூடம் பண்ணிவிட்டால் அம்மாவுக்கு கோபம் வந்துடும். சாமி காரியத்தில் இந்திரவதி ரொம்ப கெடுபிடி. ஏன், புலிக்கோனும் அப்படித்தான். 2 பானையில் பொங்கல் வைத்தார்கள். உன்னதிக்கு புகையில் கண் கலங்கியது. நீ போய் அந்த மர நிழல்ல நில்லு, அப்புறம் நான் கூப்பிடும்போது வரலாம் என்று சொன்ன புலிக்கோன் அவன்தான் 2 அடுப்பிற்கும் தீ எரித்தான். இந்திரவதி வெள்ளம் நச்சுக்கிட்டு இருந்தார். அங்கே நின்ற நிரல்வதி, நாம் இத்தனை பேர் இங்கே இருந்தும் என் தம்பி வேலை செய்கிறான், நாம் இப்படி வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது என்று சொல்ல, அப்போ அதோ உங்கள் தம்பி பொண்டாட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறாளே, அவளை வைக்க சொல்ல வேண்டியது தானே என்று நக்கலாக நர்மதா சொல்ல, நிரல்வதியால் நர்மதாவை முறைக்கத்தான் முடிந்தது. உயர்வதி அண்ணனிடம் போய், அண்ணே நீ தள்ளு, நான் இருக்கிறேன் என்றாள். வேணாம்மா, வேணாம் ஆயா, இது உன் அண்ணி வைக்க வேண்டிய பொங்கல், அவளுக்கு தெரியாது, அதனால் நான் வைக்கிறேன் என்றான்.